உயரத்திற்கேற்ற வாழ்க்கை. ஒரே ஊரிலிருந்து ஒரே பள்ளியில் படிக்கும் இரு மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து சைக்கிளில் செல்வது வழக்கம். அதில் ஒருவன் உயரமானவனாகவும் மற்றொருவன் உயரம் குறைவானவனாகவும் இருப்பான். உயரமான நண்பன் தன் தந்தையின் பைக்கை எடுத்து அடிக்கடி ஓட்டுவது வழக்கம். இதை பார்த்து ஆசைப்பட்டு உயரம் குறைந்த மாணவனும் தன்னுடைய தந்தை பைக்கை எடுத்து கஷ்டப்பட்டு ஓட்டி எல்லாருக்கும் முன்பாக கைத்தட்டலை வாங்கினான். அந்தோ பரிதாபம், பைக்கை நிறுத்த மிகவும் கஷ்டப்பட்டு கால் எட்டாததினால் கீழே சரிந்து பைக்கோடு விழுந்து சேதமும் அடைந்தான். நண்பர்கள் அவனை வேடிக்கையாக பார்த்து சிரித்தனர். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நம் உயரம் நமக்கு தெரிய வேண்டும், அதற்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். மற்றவர்களைப் போல நம் வாழ்க்கையை கட்டக்கூடாது, அது அதிக ஆபத்தானது. சிந்தனைக்கு அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமேன்.